அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜான் எஃப் கென்னடி 1963ஆம் ஆண்டு டெக்சாவில் உள்ள டாலக்ஸ் நகரில் காரில் ஊர்வலமாக சென்று கொண்டிருந்தபோது லீ ஹார்வே ஆஸ்வால்ட் என்ற நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலை உலக வரலாற்றில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பல ஆண்டுகளாக இந்த கொலைக்கான பின்னணியில் உள்ள மறைக்கப்பட்ட தகவல்களை அமெரிக்க அரசு ரகசியமாக வைத்திருந்தது. ஆனால் தற்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவின்படி கென்னடி கொலை தொடர்பான 80,000 பக்க ஆவணங்கள் தற்போது பொதுவெளியில் வெளியிடப்பட்டுள்ளன. பல ஆண்டுகளாக ரகசியமாக வைக்கப்பட்ட இந்த ஆவணங்கள் படுகொலையை சுட்டிக்காட்டும் பல புதிய தகவல்களை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவை கென்னடியின் படுகொலை தொடர்பான விசாரணைகளை மேலும் ஆழமாக ஆராய உதவும் முக்கிய ஆவணங்களாக கருதப்படுகின்றன. இதன் மூலம் சோவியத் யூனியன் அல்லது கியூபா போன்ற நாடுகளுடன் தொடர்புடைய புதிய தகவல்களை கண்டுபிடிக்க முடியும் என சில கருத்துக்கள் உருவாகியுள்ளன. இந்த ஆவணங்களை வெளியிடுவதன் மூலம் படுகொலை சம்பவம் பற்றிய பல்வேறு கண்ணோட்டங்கள் ஆராய்ந்து உள்ளுணர்வுகளை உருவாக்க உதவலாம் என்று அரசாங்க அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த ஆவணங்கள் கென்னடியின் படுகொலைக்கு பிறகு நடந்த உளவு நடவடிக்கைகள் மற்றும் அரசியல் முன்னணி ஆட்சியாளர்களின் சந்திப்புகளை பற்றிய தகவல்களை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க அரசு இந்த ஆவணங்களை இன்னும் சில ஆண்டுகளுக்கு முன்பு முழுவதுமாக வெளியிட தடை விதித்திருந்தது. ஆனால் தற்போது அதனுடைய காரணங்களை விளக்குவதற்கான முக்கியமான தரவுகளை தெளிவாக வெளியிடும் இந்த நிலைமை பல்வேறு ஊடகங்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை உந்துகிறது. ஆவணங்கள் வெளியிடப்படுவதன் மூலம் பூர்வீகத்தில் கென்னடி படுகொலை மற்றும் அதற்கான காரணங்களை குறித்த பல புதிர்களை தீர்க்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது. இது கென்னடி மரணம் தொடர்பான புதிய கோணங்களை வெளிக்கொணர்ந்து கடந்த கால சிக்கல்களையும் உரிய முறையில் அணுக உதவலாம். 61 ஆண்டுகளாக நடந்து வந்த கண்டறிதல் மற்றும் ஆராய்ச்சி வேட்டைகளை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு முக்கியமான முன்னேற்றம் என்ற முறையில் இந்த ஆவணங்களின் வெளியீடு பார்க்கப்படுகின்றது.